ஒரு ஷர்ட் இருக்குது, அந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, உடனே 15% வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. அப்போது அந்த ஷர்ட்டோட ஃபைனல் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? இதுவுமே சேமாக இருந்து ஒன்று இன்க்ரீஸ், ஒன்று டிக்ரீஸ் அல்லது ரெடியூஸ் ஏதோ ஒன்று, சரிங்களா? அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எப்பவுமே என்ன ஆகும்? லாஸ் ஆகும். ஸோ லாஸுக்கான ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் இல்லைங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம லாஸுக்கான ஃபார்ம்லாம் போடுவோம். லாஸுக்கான ஃபார்ம் என்னன்னா x²/100, சரிங்களா? ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே என்ன போடுவோம்? எக்ஸாம்பிள் நம்ம எப்படி போடுவோம்னா, ஃபார்ம்லாம் இது தேவையில்ல, 2% கொடுத்துருக்கானா, 2 சேமாக இருக்கா, ஒன்று இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துட்டானா, அப்போ 2 இன்ட்டு பண்ணுங்கள், 15 × 15 / 100, இவ்வளோ தான் ஃபார்ம்லாவே, சரிங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5 ஆல் பண்ணலாமா? 5 3 சார் 15, 5 20 சார் 100, திரும்ப 5 ஆல் பண்ணலாம். 5 3 சார் 15, 5 4 சார் 20, அப்போ 3 3 சார் எவ்வளோ வருது நமக்கு? 9. ஸோ 9/4 9/4 நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கறதா டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2425 கிடைக்கும். சரியா? இந்த 2.25 அப்படின்றது நமக்கு என்ன ஆக்சுவலாக டிக்ரீஸ், ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லாஸ் தான் கண்டுபிடிக்கும் இல்லைங்களா? அப்போது நமக்கு டிக்ரீஸ் வரணும். டிக்ரீஸ்டு பை 2.25%.